விஜய்க்கும் காவேரிக்கும் தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே எல்லாருமே மனசு கவலையோடு உட்காந்துருக்காங்க. எல்லாருமே அழுதுட்டு புலம்பிட்டு உட்காந்துருக்காங்க. எப்படியாவது விஜயும் காவேரி மீண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா, அதுக்கப்புறம் தாத்தா பாட்டி எல்லாருமே ரொம்ப கவலையோடையும் ரொம்ப கஷ்டத்தோடையும் உட்காந்துருக்காங்க. இந்த சூழ்நிலையில் டாக்டர் வெளியே வராங்க. அப்போ இந்த விஜய் எப்படி இருக்கான், இப்போ விஜய்க்கு பரவாயில்லையா, ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டானான்னு சொல்லிட்டு பாட்டியும் தாத்தாவும் கேட்குறாங்க. விஜய் ஆபத்து கட்டத்தை தாண்டிட்டாரு, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, சீக்கிரமாகவே விஜய் கண்ணை திறந்துருவார், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு தாத்தா பாட்டி அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. இந்த உடனே மாப்பிள்ளை சரியாயிட்டாரா, எனக்கு இது போதும், இந்த மாப்பிள்ளை வந்துட்டார், எனக்கு இது போதும், இதுக்கப்புறம் என் பொண்ணு நல்லபடி பொழைச்சிடுவா, என் நம்பிக்கை வந்துச்சு, மாப்பிள்ளை வந்துட்டார்ல அப்படின்னு சாரதா சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் எப்போ பார்க்கலாம் டாக்டர் அப்படின்னோடனே, இப்போல்லாம் பார்க்க முடியாதுங்க, கொஞ்சம் நேரம் ஆகும் அவருக்கு மயக்கம் தெளியறதுக்கு, நாங்கள் ஹெவி டோஸ் கொடுத்துருக்கோம், அதனால் கொஞ்சம் நேரம் பொறுத்து மயக்கம் தெளிஞ்சோடனே நீங்கள் போய் பார்க்கலாம், இப்போ அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்த்துடுவாங்க, அவர் அப்சர்வேஷனில் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் அவர் சாதாரண வார்டுக்கு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இங்கே காவேரிக்கு என்ன சொல்ல போகிறாங்களோ டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கவலையாக இருக்காங்க. அப்போ காவேரிக்கு வெளியே வராங்க டாக்டர். டாக்டர் என்ன ஆச்சு, காவேரி இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கேட்குறாங்க. உன்னை பாட்டின்னு தாத்தா என்னாச்சு சொல்லுங்கள், எங்கள் பேத்தி என்னாச்சு அப்படின்னு சொன்னோன்னே, காவேரி இன்னும் டேஞ்சர் டவுனில் தான் இருக்காங்க, அவங்க இன்னும் சரியாகலை, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு பயங்கரமாக அழறாங்க, அலறி துடிக்கிறாங்க நம்ம சாரதா. என்ன டாக்டர் சொல்லுங்கள், என் பொண்ணை காப்பாற்றுங்க டாக்டர், உங்களை கெஞ்சி கேட்குறேன் டாக்டர் அப்படின்றாங்க. இதில் ஒரு நல்ல விஷயமும் நடந்திருக்குங்க அப்படின்னோடனே, குழந்தையோட ஹார்ட் பீட் ரொம்ப நல்லா இருக்குது, நல்ல இதய துடிப்பு சீராக இருக்குது, எந்த பிரச்சனையுமே கிடையாது குழந்தைக்கு. இப்போ ஸ்கேன் ரிப்போர்ட்டும் வந்துடும், ஸ்கேன் ரிப்போர்ட் வந்துட்டோன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் சொல்லிவிடுவோம், குழந்தை எந்த பொசிஷனில் இருக்குன்னு சொல்லிவிடுவோம், அதனால் குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இப்போ இல்லை அப்படின்னோடனே, மாப்பிள்ளையும் வந்துட்டார், குழந்தையும் எந்த ஆபத்து இல்லாமல் வந்துடுச்சு. ஆனால் காவேரி நிலைமை என்ன டாக்டர், காவேரி எப்போ டாக்டர் கண்ணை திறப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், பேஷண்ட் ரொம்ப கிரிட்டிக்கலாக தான் இருக்காங்க, ஏன்னா குழந்தை பெற்றுக்கிற இப்போ டைமில் அவங்க இல்லை, அவங்களோட உடம்பு ஒத்துழைக்கலை, அதனால் அவங்களுக்கு ரொம்ப அடிப்பட்டதால் ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்காங்க, நாங்கள் குழந்தையே ஆப்ரேட் பண்ணி தான் எடுக்க போகிறோம், குழந்தை எந்த நிலைமையில் இருக்குது, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐயோ டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்களே, காவேரிக்கு என்ன ஆகும் ஏதாகும் தெரியலையே, குழந்தை நல்லபடியாக வெளியே வந்தால் கூட காவேரி என்னவா, நான் மாப்பிள்ளைக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க சாரதா. இங்கே தாங்கவே முடியல எல்லாருமே ரொம்ப கவலையோடு இருக்காங்க, காவேரிக்கு என்ன நிலைமை ஆக போதும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே குழந்தையோட ரிப்போர்ட்ஸும் ரிப்போர்ட்ஸ் வந்தது, குழந்தை நல்லபடி இருக்குது, குழந்தைக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, எந்த ஒரு சின்ன பிரச்சனை கூட கிடையாது, குழந்தைய நல்லபடி நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுத்துருவோம், உங்கள் பொண்ணோட நிலைமை என்னென்னு 24 மணி நேரம் கழிச்சு நாங்கள் என்னால் சொல்ல முடியும், பேஷண்ட்டுக்கு என்ன நிலைமைன்னு சொல்லிட்டு முதல்ல நாங்கள் குழந்தைய காப்பாற்றிடுறோம் அப்படி சொல்கிறாங்க. அப்போ காவேரிக்கு காப்பாற்றிடுவீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. தெரியலங்க, நீங்கள் கடவுளை வேண்டிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஐயோ டாக்டர் இப்படி சொல்கிறாங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழறாங்க. இங்கே தாத்தாவும் பாட்டியும் விஜய் கண்ணை திறப்பாரான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காங்க. விஜய் கான்ஷியஸ்க்கு வந்துடுறாரு. விஜயை பார்க்கணும்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. உடனே விஜய் கண்ணை திறந்து காவேரின்றாரு. ஐயோ எடுத்தோடனே காவேரி தான் கேட்குறானே, இப்போ என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலையே அவனுக்கு, காவேரி இந்த நிலமையில் இருக்கும்போது நம்ம எப்படி சொல்ல முடியும், எதுவுமே சொல்ல வேணாங்க, ஆமாம் கல்யாணி எதுவுமே சொல்ல வேணான்னொன்னே, காவேரி நல்லா இருக்காப்பா, எந்த பிரச்சனையும் இல்லை, தாத்தா காவேரி நல்லா இருக்காளா, அவளுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, காவேரி நல்லா தான் இருக்கா, உனக்கு எதுவும் இல்லைப்பா, வலிக்குதாப்பா ஏதாவது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. இல்லை பாட்டி எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது, காவேரி நல்லா இருந்தால் எனக்கு அது போதும், என்ன குழந்தை அப்படின்னோடனே, குழந்தையும் நல்லா இருக்குது, இப்போ தான் டாக்டர் சொல்லியிருக்காங்க சீராக இருக்கா, ரத்த ஓட்டமும் குழந்தைக்கு ஹார்ட் பீட்டும் ரொம்ப சீராக இருக்கா அப்படி சொன்னோன்னே அப்படியே கண்ணை திறந்து அப்படியே மூடி சந்தோஷப்படுறாரு நம்ம விஜய்.